நம்ம அகம்பாவத்தை குறைக்கிறதால என்னங்க தப்பு? சாரி கேட்கறதுல என்ன தப்பு? தேங்க்யூ சாரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணால் கூட நம்ம தேங்க்யூன்னு சொல்லணும். நம்ம வந்து ஓம் சொல்லி தியானம் பண்ணுறோம் இல்லையா, சகஸ்ரால மனசில் வச்சு. இப்படி நம்ம வந்து டெய்லி தியானம் பண்ண என்ன ஆகும்னு கேட்டால், எப்படிப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நல்ல எண்ணமாக மாற்றிடும் தானாக அது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். முதுமை ஒரு வரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் நண்பர்களே. முதுமை வரம் தான் இல்லையா? முதுமையாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது. அதாவது நம்ம குழந்தை பருவங்கிறோம், இளமை பருவங்கிறோம், நடுத்தர வயதுங்கிறோம். அதெல்லாம் கடந்து தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா? அதில் எத்தனை பிரச்சனைகள், எப்படி அலைஞ்சிருப்போம் நம்ம, எத்தனை நம்மளுக்கு கடமைகள் இருந்திருக்கோம் இல்லையா? அது எல்லாம் முடிச்சாச்சு. 60ங்கிறச்ச வந்து ஒரு ரிட்டையர்டு வயசு. ஸோ இந்த வயசு வரைச்சா நம்மளுக்கு நம்ம கடமைகள் நிறைய முடிஞ்சிருப்போம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதால பென்ஷனும் வரும். இல்லைன்னா துட்டுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சருக்காக வேண்டி எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. அண்ட் ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு வயசு தான் வந்து இந்த 60 வயசுங்கிறது. இது பல வரங்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது நம்ம எத்தனையோ நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம் நம்ம இந்த 60 வயசு வரலுமே இல்லையா? இது எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள ரெக்கார்டாக இருக்கும். வாழ்க்கை எனும் புத்தகம், அதில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கோம். அதில் நம்ம செஞ்ச தப்புலாம் கருப்பு புள்ளியாக இருக்கும் அங்கங்கே. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த பூமிக்கு வந்ததே நம்ம கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகத்தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பயணமே அந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? நல்லதே பண்ணிட்டு இருக்கணும், கெட்டதெல்லாம் முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணணும். அதை என்ன பண்ணால் சரியாகும்னு பார்த்து அவைகள் எல்லாம் நீக்கிக்கொண்டே இருக்கணும், வராமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு நாள் ஈஸ்டரில் ஓய்வாக உட்காந்துருக்கோம், இல்லைன்னா ஊஞ்சலில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நம்ம மனசை நம்மளே கேட்டுட்டோன்னா, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி நம்மளுக்குள்ளே கேட்டுக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளே சிரிச்சுப்போம். நிச்சயமாக நான் நல்லவன் நம்மளால் சொல்லிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க இல்லையா? மனசு உறுத்தும். ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னா கடவுளாச்சே, இறைவனுக்கு சமம் இல்லையா? அப்போ அப்படி தான் பாருங்கள். அப்படி நினச்சிக்கிச்ச அன்றைக்கி அவளை போட்டு அப்படி திட்டினேமே, நம்ம 4 பேர் எதிர பண்ணியிருக்கக்கூடாது இல்லை? ஏன் அப்படி பண்ணிட்டோம் நம்ம? இப்போ மனசு கஷ்டமாக இருக்கே. அவள் எவ்வளோ அப்போ வந்து வருத்தப்பட்டா, இப்போ மனசு கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் தப்பில்லை. இப்போவுமே வந்து ஆத்மார்த்தமாக யாரை திட்டினுமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு, ஐ எம் சாரிப்பா, எனக்கு அறியாமல் என்னை வந்து என் கெட்ட புத்தி என்னை அப்படி பேச வச்சுட்டு என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு ஆத்மார்த்தமாக அவன் முகத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து சொல்லலாங்க. அது அந்த 4 பேருன்னு சொல்கிறோம் இல்லையா? 4 பேருக்கு முன்னாடி திட்டினா அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க வந்து நம்ம கிட்ட தான் இருக்காங்க அப்படி சொன்னால் கூட நம்ம நேராக போய் கூட நம்மளை இதை வந்து சொல்லலாம். அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ணிட்டேன்ப்பா சாரிப்பா அப்படின்னு பேசி சொல்லலாம். 60 வயசுக்கு அப்புறம் ஈகோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்கணும், நம்ம பளபளப்பு ஏற்றிக்கணும் நம்மள இல்லையா? அந்த டாட்ஸ் எல்லாம் போயிடுமே நம்மக்கிட்ட இருந்து. அதனால் நம்ம சாரி சொல்கிறதுல தப்பே கிடையாது. அது வந்து அதுவே ஒரு பெரிய நல்ல கர்மா. அது சாரின்னு நம்ம போய் கேட்குறது. அது அப்புறம் 4 பேர் வச்சு இன்னொரு இடத்துல நம்ம ஃப்ரெண்டு எங்கேயோ மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே 10 பேர் எதிர, ஐயோ எவ்வளோ கிரேட், எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணுவா தெரியுமா, இவ்வளோ மிஞ்சவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ மனசு சந்தோஷப்படும் இல்லையா? இதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எக்ஸ்பியேஷன் சொல்லுவாங்க அதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். நடந்து போகிறோம், ஒரு சந்து வருது. அந்த இடத்துல சந்துலேருந்து ஒருத்தர் வெளில வரச்ச ஒரு தூக்கு சட்டி சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. ஜஸ்ட்டு நம்ம அங்கே கிராஸ் பண்ணுறச்ச அவர் கரெக்டாக வந்துடுறாரு. வரதால் என்ன ஆகுது, நம்ம அவர் மேலே இடிச்சிடுறோம். அந்த தூக்கு சட்டியோட அந்த தம்பி நம்ம மேலே இடிக்குது, இதே நம்ம அவர் மேலே இடிச்சிடுறோம். எல்லாம் ஒன்று தான். அது என்ன ஆகுது, அப்போ அந்த சாப்பாடு கீழே விழுந்துடுறது. அப்போ எப்படிங்க? உடனே நம்ம என்ன சொல்லணும், நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். என்ன மன்னிச்சுக்கோப்பா, உனக்கு நான் வந்து வாங்கி தரேன் சாப்பாடு. நம்ம அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும். இல்லை அவங்க வந்து எனக்கு துட்டு கொடுத்துருங்க, போகிறோம், நான் சாப்பாடு நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னால் ரைட், அதுக்கேற்ற துட்டு கொடுக்கணும். இல்லை அதுவும் இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் தான் தப்பாக வந்துட்டேன், சாரிங்க பரவாயில்ல, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. என்ன இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு சாரி கேட்கணுங்க. கேட்டால் தான் வந்து நம்ம மனசில் இல்லைன்னா குத்தம் குறுகுன்னு சொல்லிட்டே இருக்கணும், இந்த சாப்பாடெல்லாம் கீழே தள்ளி விட்டோமே அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. இதுவுமே ஒரு வகையில் பிராயச்சித்தம் தான் அன்பர்களே. இன்னொன்று இருக்குங்க, மேல் பதிவுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால், நம்ம அது 60 வயசுல என்னென்னோ பழக்க வழக்கங்கள், தீய பழக்கங்கள்லாம் இருந்திருக்கலாம், நிறைய கோவம் இருந்திருக்கலாம், இன்னும் வேறு ஏதோ இருந்திருக்கலாம். பரவாயில்ல, இப்போ நம்ம அதை மாற்றிக்கக்கூடிய நேரம். உடல் நல்லா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால் பரவாயில்ல, இப்போ பத்தியம் சாப்பிட்லாம்,
எக்ஸசைஸு யோகா எல்லாம் கற்றுக்கலாம், மெடிடேஷன்லாம் பண்ணலாம். பண்ணி நம்ம வாழ்க்கை முறையை வந்து நல்லதாக மாற்றிக்கலாம். இப்போ இன்றைக்கும் பண்ணலாம். இந்த நிமிஷம் கூட நம்மளை மாற்றிக்கலாம். அப்படி நம்மளே மாற்ற ஆரம்பித்தோன்னா படிப்படியாக இந்த பழக்கவழக்கங்கள்லாம் நல்லதாக மாறும். நம்ம உடல் மன உபாதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அன்பர்களே. இதுக்கு தான் மேல் பதிவுன்னு சொல்கிறது. நம்ம எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் கூட மறக்கக்கூடாது. நல்ல பழக்கத்தையே இனிமேல் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணி நல்ல உணவை சாப்பிட்டு எல்லாமே நல்லதாக நம்ம மாற்ற அந்த தீய பழக்கங்களை அது மேலே எழும்பாது. அது அவ்வளோதான். அதை வந்து இது பண்ணியாச்சு ஒரு வழியாக. இதுதான் வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து இது இந்த காம குரோத லோபம் மோதம் மதம் ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. கோபம் வருது, பேராசை, அது எல்லாத்தையுமே கூட நம்ம இது மாதிரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். இது வந்து டிசிபேஷன் சொல்கிறது. இதுக்கும் மேலே ஒன்று இருக்குங்க. இது வந்து சமன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். இது என்னன்னு கேட்டால் தியானம் பண்ணுறது. நம்ம வந்து இந்த ஓம் சொல்லி தியானம் பண்ணுறோம் இல்லையா, சகஸ்ரால மனசில் வச்சு. இப்படி நம்ம வந்து டெய்லி தியானம் பண்ண என்ன ஆகும்னு கேட்டால் அது நம்ம உடல் மனசை நல்லா அமைதிப்படுத்தும். நம்ம எண்ணத்தை வந்து எப்படிப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நல்ல எண்ணமாக மாற்றிடும் தானாக. அது அப்போ என்ன ஆகும், நம்ம இனிமேல் செய்கிறதெல்லாம் நல்லது தான் செய்வோம். இப்போ ஆல்ரெடி செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டால் அது என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்குமே நம்ம வந்து இந்த பிராயச்சித்தம் மேல் பதிவுலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படி வந்து நம்ம அதுக்கு ஒரு ரிலீஃப் வாங்கிடுவோம். அப்போ இதனால் என்ன ஆகும், இப்படி வந்து இந்த தவம் பண்ணி பண்ணுறதால நம்மளுக்கு எல்லா கர்மம், அதாவது சஞ்சித்தம் பிராரப்தம் ஆகாமியம் சொல்கிறாங்க பாருங்கள், எல்லா கர்மவினையும் போயிடுங்க. நம்ம வந்து அப்படியே முகத்தில் தேஜஸ் தெரியும். அப்படியே ஃபேஸு அப்படியே ஒரு ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாமிக்கெல்லாம் வந்து சுற்றி ஒரு அழகாக ஒரு ரிங்கு மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு ட்ராயிங்லாம் இல்லையா, ஒளிவட்டம். நம்ம வந்து இங்கே உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளியில் தான் இருப்போம், அப்போயே ஏதோ பளிச்சுன்னு வர மாதிரி அவங்களுக்கு தோணுங்க. அப்படி அந்த பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு, தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம இந்த எக்ஸ்பியேஷன் டிசிபேஷன் நியூட்ரலைசேஷன் இது பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு நல்லா ஆகிடுங்க. இந்த நியூட்ரலைசேஷன் தான் வந்துட்டு அந்த திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு பாட்டு பாடுவாங்க, 5வது பாட்டு ஞாபகம். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க போய பீழையும் புகுத்தருவானின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர்யம் பாவாய் அப்படின்பாங்க. அதாவது எப்படிப்பட்ட பிழையுமே பஞ்சை எப்படி தீயில போட்டால் ஃபுல்லாக போயிடுமோ அது மாதிரி இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் இந்த அர்த்தங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறது, அந்த முதுமை வந்து ஒரு வரம் தானே, நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாமே. நிறைய டைம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. நம்ம அகம்பாவத்தை குறைக்கிறதால என்னங்க தப்பு, சாரி கேட்கறதுல என்ன தப்பு, தேங்க்யூ சாரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணால் கூட நம்ம தேங்க்யூன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே சாரி கேட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு வந்து என்ன நம்மளால் பிரதி உபகாரம் பண்ண முடியுமோ நம்ம அவங்களுக்கு பண்ணணும். இதுதான் வந்து கர்மயோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அன்பர்களே. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணினோன்னா வந்து நல்லாயிடும். சரி, நம்ம தப்பு பண்ணதுக்கு ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தவங்க நம்மளை போட்டு திட்டுறாங்க, நம்மளை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ அதுக்கெல்லாம் மட்டும் என்ன யோசிக்க வரும் தானே அவங்களுக்கு நினைப்பு இதை படிக்கிறச்ச. அதாவது திதிக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று, ஃபர்பேரன்ஸ், டாலரன்ஸ். அப்படி யார் என்ன சொன்னாலும் காதலையே போட்டுக்கக்கூடாது. மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம பாட்டுக்கிறோம். நம்ம எதிரியே நம்மளை கையை காட்டி நம்மளை திட்டினா கூட, எதா சொன்னால் கூட நம்ம பாட்டுக்கு நம்ம காதில் விழாத மாதிரி இருந்துட்டோன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, காமாக இருந்துடுவாங்க. அதோட கூட இது என்ன சொல்கிறாங்க மெயின் ஞானத்தில் அப்படின்னா, ஃபிலாசபியில் அவங்க வேணுன்ட்டு நம்மளை திட்டலாம் மாட்டாங்க. ஏதோ ஒரு பதிவு நம்மளுக்குள்ள முன்ன எப்போ நம்ம பண்ணதை வந்து நீங்கணுங்கிறதுக்காக கடவுளே அவங்கள ஒரு கருவி மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க, அனுப்பி இப்படி நம்மளை பேச வைப்பாங்க. அதெல்லாம் நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவங்க நம்மளை திட்டுனா அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். ஈவன் அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சு வாழை இலையில் பாயசம் வடை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். அவங்கள இன்னும் ஏசி ரூமில் கூட அவங்க வந்தாங்கன்னா உடனே வந்து ஏசி ஆன் பண்ணி ஏசி ரூமில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் பரிமாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்பேரன்ஸ் வேணும், டாலரன்ஸ் வேணும் நம்மளுக்கு. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம முகத்தை சுற்றி ஒளிவட்டம் நிச்சயம் வரும். அப்போ முதுமை ஒரு வரம் தான் இல்லையா அன்பர்களே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் தானே. அதோட கூட பாருங்கள், இதை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அனித்யம் யௌவனம் லோகே அனித்யம் யௌவனம் தனம் அனித்யம் தாரா புத்ராதி சத்யம் கீர்த்தி துவயம் நித்யம். ஒன்றில் நம்ம செய்கிற சம்ஸ்கிருத பாட்டுது, நம்ம சொல்கிற நல்லது தான், நம்மளோட நல்லது கெட்டது இருக்கு பாருங்க, அதை நம்மளை துரத்திட்டே நம்மளை கூடயே வரும் எங்கே போனாலும்.
தமிழில் சொல்லணும்னா சிம்பிளாக, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யார்? நல்ல எண்ணம் தீய எண்ணம் நம்மளோட கூடயே நல்வினை தீவனை இருக்குங்க. ஸோ நல்லதே செஞ்சு 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 நம்மளோட நம்ம சுத்தியுமே நல்லதாக பார்த்துப்போங்க. நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.